ஹாய்ங்க. இங்கே பாருங்கள், நம்ம பைனாப்பிள் இந்த தொட்டியில் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா? அதுலேருந்து லேசாக அங்கிட்டு முன்னாடி இழுக்கலான்னு இழுத்தேன். இது தனியாக வந்துருச்சு. பார்த்தா பாருங்கள், வேருங்க இது பதியமாயிடுச்சு. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் கிளைகளை இந்த இலைகளெல்லாம் வெட்டி விட்டுட்டு, கிளைன்னு சொல்லக்கூடாது, இலையெல்லாம் வெட்டி விட்டுட்டு நம்ம ஒரு க்ரோ பேக்கில் தொட்டியில் நட்டு வைக்கலாம். பாருங்கள் எவ்வளோ வேர் வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. பைனாப்பிளில் கூட எனக்கு பதியம் கிடச்சிருச்சு பாருங்கள், மாடி தோட்டத்தில். நான் எதிர்பார்க்கல, ஆனால் இது பதியம்தான். பாருங்கள், வேர் வரமும் அது தனியாக இருந்திருக்குது. அந்த கிளையே அதுவே வேர் வந்திருக்கு பாருங்கள், இவ்வளோ வேர் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை அப்படியே இன்னொரு க்ரோபாக்கில் தொட்டியில் நம்ம நட்டு வச்சிட்டோம்னாக்கும் இதுலேருந்து புதிய பைனாப்பிள் செடி வளரும். கொஞ்சம் இந்த இதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு சீக்கிரம் பழம் வைக்கும் பாருங்கள். மாடி தோட்டத்தில் பைனாப்பிள் பதியம் எடுத்தாச்சு பாருங்கள். எல்லா பதியமும் நமக்கு கிடைக்குது. இல்லை மரத்துலேருந்து பதியம் போடுறோம், கொடியிலேருந்து பதியம் போடுறேன், செடியிலேருந்து பதியம் போடுறேன், எல்லாத்துலேயும் பதியம் கிடைக்குது பாருங்கங்க. இப்போ பைனாப்பிள் செடியிலேருந்து பதியம் எடுத்தாச்சு. இதை நட்டு வைக்க போகிறேங்க.